வெல்கம் பேக் குக்கி. எல்லோரும் எப்படி இருக்கிறீங்க? இன்றைக்கி நம்ம செய்ய போகிற டிஷ்ஷுங்க மாங்காய் வச்சு ஒரு இட்லி பண்ணலான் இருக்கேங்க. அதுக்கு உண்டான சட்னி செஞ்சிடலாங்க. நம்ம வீட்டில் இருக்கிற பொருளே தாங்க. இப்போ மாங்காய் சீசன்லாம் ரொம்ப ஈஸியாக வந்துட்டுருக்குங்க. இந்த சீசன்லாம் நம்ம பயன்படுத்திக்கலாங்க. நம்ம மாங்காவும் ஒரு இட்லி வச்சு சட்னி செஞ்சிடலாங்க. வீடியோக்குள்ளே போய் பார்க்கலாம் வாங்க. இன்றைக்கி நம்ம செய்ய போகிற டிஷ் வந்துங்க மாங்காவை வச்சு நம்ம ஒரு இட்லி செய்யலாங்க. அது எப்படி செய்யலான்னு பார்க்கலாங்க. மேங்கோ இட்லிக்குங்க அது வந்து மிக்ஸி ஜாரில் கொஞ்சம் அரைச்சிடலாங்க. மேங்கோவை சீரகம் வந்து 1 ஸ்பூன் எடுத்துக்காங்க. மாங்காய் வந்து 1 கப்பு நல்லா கொஞ்சம் பழுத்த பழம் கொஞ்சம் புளிப்பாக இருக்கிற மாங்காவை எடுத்துக்காங்க. அப்போ தான் டேஸ்ட் ரொம்ப நல்லாயிருக்கும். இதையும் போட்டு நல்லா நைஸாக அரைச்சிட்டு வந்துடலாங்க. தண்ணியே ஊற்றாமல் அரைச்சிக்காங்க. நல்லா நைஸாக இந்த மாதிரி அரைச்சிக்காங்க. அப்போ தான் நல்லா இருக்குங்க. உங்களுக்கு பழுத்த பழம் கிடச்சதுனாலும் நீங்கள் எடுத்துக்கலாங்க. தோலோடு எடுத்துக்காங்க. ரொம்ப ஹெல்த்தியாகவும் இருக்கும், சத்தாகவும் இருக்குங்க. இப்போ நம்ம வீட்டில் அரைக்கிற சாதாரண இட்லி மாவு தாங்க. அதில் நம்ம இந்த இதை வந்து கலக்கி எடுத்து வச்சிடலாங்க. மாங்காவை நல்லா கலந்தாச்சுங்க. சீரகத்தோட மணமும் ரொம்ப நல்லா இருக்குங்க. இப்போ நம்ம இட்லி சட்டியில் வேக வச்சிடலாங்க. நான் வந்து இட்லி குக்கர்லேயே வைக்கிறேங்க. இட்லி பாத்திரத்தை வைக்கிறதுக்கு முன்னாடி கொஞ்சமாக எண்ணெய் ஊற்றி ஒரு சொட்டு எண்ணெய் ஊற்றி இந்த மாதிரி தடவி விட்டுக்காங்க. அப்போ தான் இட்லி வந்து தட்டு கூட ஒன்றோட ஒன்று ஒட்டாதுங்க. உங்கள் வீட்டில் இருக்க இட்லி குக்கர் இல்லைன்னா கூட சாதாரண வீட்டில் இருக்க சட்டியிலேயே வச்சு தாராளமாக செய்யலாங்க. நம்ம இப்போ இட்லி தட்டலைங்க இந்த மாவு கொஞ்சம் கொஞ்சமாக ஊற்றிடலாங்க. ரொம்ப ஃபுல்லாலாம் ஊற்ற வேண்டியதில்லை. இந்த மாதிரி அளவாக ஊற்றுனீங்கன்னா மாவு பொங்கி வரப்போ நல்ல உப்பலாக வருங்க. தட்டிலே மாவு ஊற்றியாச்சுங்க. இப்போ நம்ம இட்லி சட்டியில் வச்சிடலாங்க. நான் இண்டக்ஷன் ஸ்டவ்வில் தான் வச்சுட்ருக்குறேங்க. அதில் வச்சுட்டு வந்துடலாங்க. நான் மாவு ஊற்றிட்டு இருக்கிறப்ப தண்ணி கொஞ்சம் கொதிக்க வச்சுட்டேங்க. இந்த ஸ்டேஜில் நம்ம மாவு இட்லி சட்டை வச்சிடலாங்க. நல்ல விசில் வருங்க. அந்த ஸ்டேஜில் நம்ம இறக்கிடலாங்க. இட்லி வெந்துருச்சுங்க. விசில் நல்லா வருதுங்க. இட்லி வந்துருச்சான்னு பார்த்துடலாங்க. நல்லா விசில் வந்து நல்லா அடங்கிருச்சுங்க. இந்த ஸ்டேஜில் நம்ம மூடி திறந்துடலாம். நல்லா வெந்துருச்சுங்க. இந்த மாதிரி ஸ்பூன் வச்சுக்காங்க. பாருங்கள் மாவு அந்த அளவுக்கு கொட்டலை பாருங்கள். நல்லா இருக்குது பாருங்கள். நல்லா வெந்துருச்சுங்க. இப்போ நம்ம இறக்கிடலாங்க. இன்றைக்கி நம்ம செய்ய போகிற டிஷ்ஷு வந்துங்க மேங்கோ இட்லிக்கு தொட்டுக்கிறதுக்கு ஒரு சட்னி செய்யலாங்க. அது என்னென்ன தேவைன்னு பார்க்கலாங்க. 2 ஸ்பூன் எண்ணெய் ஊற்றிக்கிறேங்க. சன்ஃப்ளவர் ஆயில் எண்ணெய் ஊற்றிக்கிறேன். பெரிய வெங்காயம் வந்து 1 கைப்பிடி அளவு. எண்ணெய் நல்லா காஞ்சிச்சுங்க. காஞ்சதையுமே பெரிய வெங்காயம் வந்து 2 இது போட்டிருக்குறேங்க. கொஞ்சம் நீளமாக கட் பண்ணிக்காங்க. வெங்காயம் வந்து ரொம்ப இது பண்ண வேண்டியது இல்லைங்க. லேசாக பிங்க் கலர் வந்துச்சு. இந்த ஸ்டேஜில் நம்ம பச்சை மிளகா 3 நீள வாக்கில் அரிஞ்சிருக்கிறேங்க. அதையும் சேர்த்திடலாங்க. தக்காளி நல்லா பழுத்த பழம் 3 பழம் எடுத்துருக்குறேங்க. அதையும் நல்லா வதக்கிடலாங்க. வெங்காயம் வதக்கிறப்பையுங்க கொஞ்சம் உப்பு போட்டுருங்க. கல் உப்பு போடுறேங்க. அப்போ தான் சீக்கிரம் வதங்குங்க. தக்காளி வெங்காயம் நல்லா வதங்கிட்டுங்க. இந்த ஸ்டேஜில் கொஞ்சோண்டு கருவேப்பிலை போட்டு நல்லா வதக்கி விடுங்க. கருவேப்பிலை போட்டதையுமே கொஞ்சமாக இவ்வளோண்டு தேங்காய் மட்டும் போடுங்க. ரொம்ப போட வேண்டாம். துருவன தேங்காய் போடுங்க. போட்டு இதில் லேசாக வதக்கி விடுங்க. கருவேப்பிலை தேங்காய் கொஞ்சம் போட்டதுமே கொஞ்சமாக சோம்பு போட்டுக்காங்க. 1/4 ஸ்பூன் சோம்பு போட்டுக்காங்க. காஷ்மீர் மிளகாத்தூள் 1/4 ஸ்பூன் போட்டுக்காங்க. ரொம்ப போட வேண்டாம். நம்ம பச்சை மிளகா சேர்த்து வைக்கிறோங்க. கொஞ்சமாக மஞ்சள்தூள் போட்டுக்காங்க. 1/4 ஸ்பூன் போட்டுக்காங்க. போட்டு இது நல்லா வதக்கி விட்டுக்காங்க. ஆயிடுச்சுங்க. சூடாகினது மிக்ஸி ஜாரில் அரைச்சிட்டு வந்துடலாங்க. நல்லா நைஸாக அரைச்சாச்சுங்க. இந்த சட்னி பொறுத்தளவுக்கு நம்ம தாளிக்கவே வேண்டியது இல்லைங்க. ரொம்ப டேஸ்ட் சூப்பராக இருக்குங்க. ஒரு தாட்டி ட்ரை பண்ணி பாருங்கள். மாங்காய் இட்லிங்க நம்ம அதுக்குண்டான சட்னியே ரெடி ஆயிடுச்சுங்க. ரொம்ப ஈஸியாகவும் இருந்ததுங்க. நல்லா இருக்குங்க. ரொம்ப மணமாக இருக்குங்க. கையில் வைக்கிறப்பயே ரொம்ப மணமாக இருக்குது. நம்ம வீட்டில் இது செஞ்சு சாப்பிடுங்க. மாங்காய் ரொம்ப புளிக்கவும் அப்படிலாம் நினைக்க வேண்டாம். கொஞ்சம் பழுத்த பழமாகவும் ரொம்ப பிஞ்சாகவும் எடுக்காமல் நடுத்தரமாக இருக்குது பார்த்தீங்களா மாங்காய். அந்த இது நீங்கள் எடுத்திங்கன்னா இட்லி செய்கிறதுக்கு ரொம்ப ஈஸியாகவும் இருக்குங்க. டேஸ்ட் ரொம்ப நல்லாயிருக்கும். சீரகம் எதுக்காக சேர்த்துறோம்னா ஒருத்தவங்க மாங்காய் சாப்பிட்டதுமே புளிப்பு தட்டிக்கும் மந்தாரம் அப்படின்லாம் சொல்லுவாங்க. அந்த சீரகத்தை நீங்கள் சேர்த்துக்கிட்டிங்கன்னா அந்த எஃபெக்ட் எதுவுமே நமக்கு இருக்காதுங்க. ரொம்ப ஹெல்த்தியாகவும் இருக்குங்க. நீங்கள் ஒரு டைம் ட்ரை பண்ணி பாருங்கள். ரொம்ப நல்லா இருக்குங்க. நல்லா சாஃப்டாக வெந்திருக்குதுங்க. நம்ம வீட்டில் இருக்கிற இட்லி மாவே தாங்க. வேறு எந்த மாவும் நான் இதுக்காக அரைக்கலைங்க. அந்த மாவு வச்சு தான் பண்ணியிருக்கிறேங்க. பாருங்கள் நல்லா சாஃப்டாக இருந்திருக்கு.
இது எப்படி இருக்குன்னு டேஸ்ட் பார்த்துடலாங்க. ரொம்ப சூப்பராக இருக்குங்க. உங்களுக்கு இந்த சட்னி வேண்டாம் அப்படின்னு தோணுச்சுன்னா இதுக்கு கடலை சட்னி ரொம்ப நல்லா இருக்குங்க. ரொம்ப புளிப்பும் இல்லை, ரொம்ப காரம் இல்லை, ரொம்ப நல்லா இருக்குது. ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த சேனல் உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட்ஸ் பண்ணுங்கள். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பெல் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க. நம்ம வேறு ஒரு வீடியோவில் வேறு ஒரு டிஷ்ஷோடு சந்திப்போங்க. இது வரைக்கும் எனக்கு எல்லா ஆதரவும் தெரிவிச்சிருக்க எல்லா சப்ஸ்கிரைபருக்கும், அண்ணா, எல்லா தங்கச்சி, அக்கா, எல்லா ஃப்ரெண்ட்ஸுக்கும், டோட்டலாக எல்லா ஃப்ரெண்டுக்குமே ரொம்ப ரொம்ப தேங்க்யூங்க.